தம்பி நீங்க நினைக்கிறீங்க இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க கூட்டணி வையின்னு என்னை கேட்கல. கூட்டணி வைக்காம 36 லட்சம் மக்கள் போட்டுக்கும் போது 26ல இதே 62ஆவோ மக்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்குது? அதை 36 லட்சம் நீங்க வாக்கு வாங்கினாலும் மக்களுக்கு அது ஏதாவது போய் சேருது. வெறும் அந்த நீங்க சொல்ற வாக்குறுதிகள் மக்களுக்கு வந்து போய் சேரணும்னா அதை நீங்க எப்படி நீங்க கொண்டு வருவீங்க? சரி, நீங்க வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுல என்ன போய் சேர்ந்துருக்கு? அதை விட்டுருவோம் பாருங்க தம்பி. நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லுமா நான் கேட்கணும். அதிகாரத்துக்கு நீங்க வாக்குறுதியில கொடுத்து தானே வந்தீங்க. வந்து என்ன கொடுத்துருக்கீங்க? அதிகாரத்தாலே மக்களுக்கு பணம் இல்லை. நான் வெல்லல. ஆனால் நான் சொல்றது நடக்குதா இல்லையா? வீடை இடிச்சிரு பாப்போம்ன்ற இடிக்க முடியல. ஒன்னால நீ நிலத்தை எடுத்து 8 வழிச்சாலை போட்டு பாப்போம்னே, உன்னால போட முடியல. நீ எங்க பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டிரு பாப்போம்னே, போட முடியல. ஆனால் இந்த துணிவோட கூட்டணி வச்சு அதிகாரத்துல வென்று கூட உட்கார்ந்துருக்க யாராவது பேச முடியுதா? முடியல. இப்ப நீ உங்களுக்கு ஒரு பிரச்சனையால நான் தான் வந்து நிக்க வேண்டியது இருக்கு. அவன் வரமாட்டான், ஏன்னா பிரச்சனையே தரதா வந்தான். தனியா நின்று வெல்ல முடியாதுன்னு பேசாதீங்க. கெஜ்ரிவாலால வெல்ல முடியும், என்னால வெல்ல முடியாதா? 2014 தனியா நின்றுதான் அம்மையார் ஜெயலலிதா 37 இடம் பாராளுமன்றத்தில் வென்றாங்க. நீங்க உடனே அவசரப்படுறீங்க. மரம் வச்சு தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்குற நானே உடனே காய்க்கணும்னு ஆசைப்படல. நீங்க ஏன் வந்து என்ன எதுக்கு இப்படியா? ஒன்னும் இல்லை. நான் தோத்துட்டேன், நான் விட்டு போறேன். நான் வலுவா ஒரு கட்டடத்தை கட்டி போறேன். என் தங்கச்சி வந்து வென்று ஆண்டுட்டு போறா. இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளை வந்து ஆண்டு வெண்டுட்டு போறா. என்ன இருக்குது? என் பாட்டன் முன்னோர்கள் என் தாத்தன் அப்பன் செய்யல, நாங்களாவது செஞ்சுட்டு போறோம். உடனே வா. அப்படிலாம் யாரும் என்னை கேட்கலையே. அப்படிலாம் ஒன்றும் கேட்கல.